கேரளாவுக்கு டூர் போயிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்துக்கு டூர் போயிருக்கீங்களா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போயிருக்க மாட்டீங்க. ஆனால் ஆமாங்க, ஹவுஸ் போட்டுக்கு பேர் போன ஆலப்புழாவில் விளையிற நெற்பயிர்களுக்கு ஆதாரமான நன்னீரும் அரபிக்கடலின் உப்பு நீரும் சேர்ற 3 பக்கமும் தண்ணீர் சூழ்ந்த இடத்துல இருக்கிற அற்புதமான இந்த ரெசார்ட்ல லேக் வியூ ரூம்ல தங்கி காலையில நேரமா எழுந்து இந்த ரெசார்ட் ஒட்டி இருக்கிற லேக்ல சைனீஸ் ஃபிஷ் நெட்ல வித்தியாசமா மீன் பிடிக்கிறத பார்த்து இந்த லேக்லயே கயாக்கிங் போய் சன்ரைஸ் ஆகிற அந்த அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இங்க இருக்கிற மீனவ மக்கள் வித்தியாசமான முறையில மீன் பிடிக்கிறத அவங்க பக்கத்திலேயே போய் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான குமரகத்துக்கு போய் அங்க இருக்கிற கிராமத்துக்குள்ள வளைந்து நெளிந்து போற நீர் ஓடையில சிக்காரா போட்ல போய் இங்க இருக்கிற மக்களோட வில்லேஜ் லைஃப் இயற்கையின் அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு பறவைகளை பார்க்க பேர் போன குமரகம் பேர்ட் சேஞ்சுரியில ஹாலிவுட் ஃபிலிம்ல எல்லாம் வர ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற காட்டுக்குள்ள போய் விதவிதமா வித்தியாசமான பறவைகள் எல்லாம் பார்த்துட்டு இதை ஒட்டியே இருக்கிற இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் லேக்கான வேம்பநாடு லேக்கோட அழகையெல்லாம் ஸ்பீட் போட்ல போய் சுத்தி பார்த்து இங்க தண்ணியிலேயே மிதந்து போற ஹவுஸ் போட்டை எல்லாம் பார்த்துட்டு தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரர்னு பேர் வாங்கி கொடுத்த வைக்கம்ங்கிற ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பெரியாரையும் பார்த்துட்டு நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்டுக்கு வந்து இங்க இருக்கிற லேக்ல ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச விதவிதமான மீன்களை கேரளா ஸ்டைல இவங்க செஞ்சு தர ஃபுட்டை எல்லாம் சாப்பிட்டு சைக்கிளிங், ஆர்ச்சரி, ஊஞ்சல், இன்டோர் கேம்னு நம்ம குழந்தைங்களெல்லாம் என்ஜாய் பண்ண வச்சு நம்ம ரெசார்ட்லயே லேக் வியூவில் உட்காந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற மராரிக்குளம் பீச்சுக்கு போய் பீச் மண்ணில் விளையாண்டு அந்த கடல் தண்ணியில ஜாலியா குளிச்சுக்கிட்டே சன்செட்டை பார்க்கறதுன்னு வித்தியாசமா சுத்தி பார்த்துருக்கீங்களா? சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க சுத்தி பார்த்துடலாம். இதோ பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான பிளேசஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தமிழ் யூடியூப் சேனலில் இது வரையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது மாதிரியான டிஃப்ரெண்டான பேக்கேஜஸ் தான் கேர்மை ட்ராவல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க மூலிமா நம்ம நிறைய டிஃப்ரெண்டான பிளேசஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஆலப்புழா ஹவுஸ் போட் வரும்போது இங்கே வந்து பக்கத்தில் இது மாதிரி லேக் வியூவில் மீனெல்லாம் பிடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேயில் வந்து நமக்கு வந்து பேக்கேஜஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெசார்ட் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம், அருமையான ரெசார்ட்னே நம்ம சொல்லலாம். ஆல்ரெடியே கேரளா தமிழ்நாட்டிலேருந்தெல்லாம் வந்து இந்த ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணி வெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 80 பேர் வரையும் இங்கேயே வந்து ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி மேரேஜ் பண்ணி ஃபங்க்ஷன் ஈவெண்ட் எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பஸ்லேயே வந்து ஃபுல் ரெசார்ட்டும் எடுத்து இங்கேயே ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீட்டாக ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, வாங்க உள்ளே போய் இந்த ரெசார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட்டை நீங்கள் இது வரையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி. எப்படின்னா, இந்த ரெசார்ட்டில் வந்து 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலம் இருக்கும். அதாவது இந்தியா வந்து தீபகற்ப நாடுன்னு சொல்லுவோம். 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெசார்ட்டும் 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலம் இருக்கிற ஒரு தீபகற்ப ரெசார்ட். இது வந்து கேரளாவில் கூடிய டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட். என்ன ரெசார்ட்னு தானே கேட்குறீங்க? அப்படியே மேலே பாருங்கள் தெரியும். கேரளா கவர்மெண்ட்டோட கேடிடிசியோட குமரகம் கேட்வே அப்படிங்கிற ரெசார்ட். சரி, வாங்க அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோம். என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறதே பைக் அண்டு கார் பார்க்கிங். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ்னு. ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. கேரளா கவர்மெண்ட்டே வந்து ரெசார்ட்ஸ் வந்து நிறையா ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ரெசார்ட்ஸ் எல்லாம் கேடிடிசி ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நம்ம ஏற்கனவே தேக்கடியில் இருக்கிற கேடிடிசி பெரியார் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பேக்கேஜாக புக் பண்ணி தேக்கடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போனீங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆலப்புழா வரவங்க ஹவுஸ் போட் பார்த்துட்டு அப்படியே இந்த தண்ணீர் முக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற இந்த குமரகம் கேட்வே ரெசார்ட்டையும் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற குமரகமும் பார்த்துட்டு போகலாம். ஸோ இதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் மேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். சரி, வாங்க அப்படியே ரெசார்ட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டிங்கெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. நைட்டில் வந்தீங்கன்னா இந்த வியூவெல்லாம் உங்களை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ரிசப்ஷன் வந்து
செமையாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்டில் இந்த எலிஃபண்ட்டோட தீமெல்லாம் வச்சு. நம்ம நார்மலாக ஒரு ரெசார்ட்டுக்கு வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி புக் பண்ண டீட்டெயில்ஸ் கொடுத்து இங்கே வந்து செக்இன் ப்ராசஸ் வந்து முடிக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க், அப்புறம் வந்து ஒய்ஃபை யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி ரூம் போன உடனே நம்ம வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒய்ஃபை வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி இந்த செக்இன் ப்ராசஸ் வந்து நிறையா ரெசார்ட்டில் வந்து நம்ம பண்ணிட்டோம். ரொட்டீனாக இங்கே அதை வந்து நம்ம பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதில் இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம வந்து நைட்டில் வந்து என்ட்ரி ஆகி உள்ளே போகிறோம். மற்ற ரெசார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டே டைமில் செக்இன் ப்ராசஸ் பண்ணி நம்ம போவோம். இந்த ரெசார்ட்டில் தான் நைட்டில் போகிறோம். போகும்போதே பாருங்கள் எவ்வளோ லைட்டிங்கில் வந்து சூப்பராக அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க நம்ம ரூமுக்கு போயிடலாம். இந்த ரெசார்ட்டில் ப்ரீமியம் லேக் வியூ ரூம், கார்டன் வியூ ரூம்னு 3 கேட்டகரியான ரூம்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து ப்ரீமியம் லேக் வியூ ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். வாங்க ரூம்குள்ளே போய் பார்த்துடலாம். உள்ளே வந்த உடனே ரைட் சைடே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் பார்த்துருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பக்காவாக வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வார்ட்ரோப், நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததாக வந்தால் மெயின் பெட், நல்ல கிங் சைஸ் பெட். ஒரு 3 பேர் நீட்டாக படுக்கலாம். பெட்டுக்கு பின்னாடியே லைட்டிங்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பெட்டு வந்து எக்ஸ்ட்ரா பர்சன் வரவங்க வந்து படுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டில் பெரிய மிரர். இதுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய டிவிக்கு சைடில் இந்த கிட்லெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம டீ காஃபி இது மாதிரி போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டேபிள். ஸோ இங்கேயே உட்காந்து நம்ம ஏதாவது லேப்டாப்லாம் கொண்டு வந்தால் ஒர்க் பண்ணுறனால நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து தான் மெயின். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளியில் ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சோஃபா, டீபாய். இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே வெளியில் வியூ பார்க்கலாம். இங்கே காம்பவுண்டு தெரியும். காம்பவுண்டுக்கு அந்த சைடு ஃபுல்லுமே அப்படியே லேக். சரியான வியூ. இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இல்லை. இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம். சரி, ஓகே, டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு. வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போய் டின்னர் சாப்பிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. சரி வாங்க போய் சாப்பிட்ருவோம். இந்த டேபிள் நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்காந்தாத்தான் வகத்துக்குள்ளே இறங்குறோம் சமிக்கும். ஓஹோ, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேடிடிசியோட பெரியார் ஹவுஸ் தேக்கடி. இந்த வீடியோ தான் நம்ம வந்து போன டைம் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கோம். சூப்பராக இருக்கும். தேக்கடியில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனிமல்ஸ் எல்லாம் வரதை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டைல் தான் பண்ணோம். கேர்மை ட்ராவல் வந்து அங்கேயே வந்து நமக்கு பேக்கேஜ் புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எங்களோட நம்பர் கொடுக்குறேன். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து புக் பண்ணி போயிட்டு வந்ததாக சொன்னீங்க. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். ஸோ கேர்மை ட்ராவல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையா பேக்கேஜஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம். ஓகே, டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேட்டனோட பேர் வந்து விஜய். என்னெல்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே சேட்டா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பம், புட்டு, சிக்கன் கிரேவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. பீஃப் வந்து இடித்தது, வெஜ் ஸ்டூ, கேரளா பரோட்டா. இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால், கேரளாவோட கறி மீன் நம்ம அந்த ஹவுஸ் போட்டில் சாப்பிட்டது உங்களுக்கு தெரியும். அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாவ், இலையில் வச்சு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ வந்து நம்மளால் டின்னருக்கு சாப்பிட முடியுமான்னு தெரில. ஓகே, வாங்க பாட்டையை கிளப்பிடுவோம். என்ன ஐட்டங்களும் தேங்காய் பால் இடியாப்பம் செம. எப்போவுமே கேரளா வந்தால் ரிசார்ட்ஸில் அந்த கேரளா பரோட்டா வந்து கிடைக்கும். ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் சைஸ் மட்டும் பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கோங்க. சூப்பர். சாப்பிட்டு அப்புறம் பார்ப்போம். சாப்பிட்டதெல்லாம் பாருங்கள், சாப்பிடவே முடியல.
ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். பில் வரும்போது தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. நல்லா ஹெவி டின்னர். ஆல்ரெடி இன்றைக்கி வந்து காலையில் ஆலப்புழா ஹவுஸ் போட் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். வரும்போதே நல்லா மழை பிடிச்சிருச்சு, நல்ல கிளைமேட். நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம். போய் படுத்துட்டு காலையில் எழுந்து இங்கே வந்து கயாக்கிங் பண்ணுறது, அந்த கச்சா இறைச்சி தூக்கிட்டு வர்றது, குமரகமில் வந்து பேர்ட் லைஃப் சான்ச்சுரி போய் பார்க்குறது, அப்புறம் அங்கே ஹவுஸ் போட்டு சிக்காரா போட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அராரிக்குளம் பீச் போகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, குட் நைட். காலையில் எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணுவோம். The next day. குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. வெளியில் உங்களுக்கு ஒரு காட்சியை காட்டுறோம் பாருங்கள். ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் ஆப்போசிட்டில் லேக். இந்த லேக்கில் ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்குது, உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல தான் வந்து சன்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க வந்து சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஃபேமிலி. இதோட உங்களுக்கு இன்னொன்று காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் இந்த லேக்கில் எத்தனை போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இல்லை சின்ன சின்ன போட்டு, நிறையா போட் இருக்குது. அற்புதமான காட்சிங்க காலங்காத்தால். அதுவும் இந்த மாதிரி லேக் வியூவில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நேரமாக எழுந்திங்கன்னா அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் நம்ம அப்படியே ரம்மியமாக பார்த்துடலாம். வாவ், சன்ரைஸ் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே ரைஸ் ஆகுது. அடுத்ததான் நம்ம சொன்னோம் கயாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ கயாக்கிங் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து கயாக் வந்து அண்ணா எடுத்துகிட்டு வந்துட்டார். இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, சிங்கிள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்ம வந்து டபுளாக வந்து போகணும், அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா நம்மளே கயாக் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டேலேருந்து கார்லேயே இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போய் அங்கேருந்து கயாக் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வரப்போகிறோம். ஓகே, அங்கே போயிடுவோம். இந்த கயாக் இருக்கிற இடத்த வந்தாச்சு. உங்களுக்கு இங்கே இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துலையே வந்து இந்த ஃபிஷ் வந்து வலை போட்டு பிடிக்கிறாங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து இந்த சைனீஸ் ஃபிஷ் நெட்டில் வந்து அண்ணா எடுத்தாராமா. இது பேர் வந்து ஊரி கூரி. பாருங்கள் உயிரோடு இருக்குது. ஃப்ரெஷ் மீன் பாருங்கள், அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிக்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான், ஐலாண்டு மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடம் தான் நம்ம ஸ்டே. அது வந்து நடந்து வந்தாலே ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்துடலாம். போட்டும் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க போயிடலாம். போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து லைஃப் ஜாக்கெட் மஸ்ட். கயாக்கில் உட்காந்தாச்சு. நம்ம கூட அந்த அண்ணாவும் வருவார், ஏன்னா நம்ம தனியாக போக தெரியாது. ஸோ அதனால் வந்து அவர் நம்ம கைட் பண்ணுவார். சன் ரைஸ் ஆகி வந்துகிட்ருக்கு. அங்கே தான் அந்த கக்கா இறைச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க அப்படியே போய் பார்த்துருவோம். நம்ம ஸ்டேக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து நேராக உள்ளே போய் கக்கா இறைச்சி பிடிக்கிறது வந்து பார்க்க போகிறோம். கைஸ், கண்கொள்ளா காட்சி. வாவ், இங்கே பாருங்க எத்தனை பேர் நம்மளை சுற்றி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. வேற லெவல். தயவுசெய்து லைஃப்பில் இது மாதிரி ஒரு டைமாவது வந்து பார்த்துருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு போட்டோட க்ளோஸில் வந்துட்டோம். ஆனால் வந்து நமக்கு எடுத்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஷெல் வந்து மொத்த ஓடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இந்த ஷெல் வந்து பாயில் பண்ணோம், நல்லா வந்து வேக வச்சா உள்ளே இது வந்து ஓப்பன் ஆயிரும். உள்ளுக்குள்ளே சின்னதாக ஷெல் இருக்கும். அதை வந்து கிரேவி மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரளாவில் நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. புதுசாக இருக்குங்க. கேர்மை ட்ராவல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனி மூலிமா வந்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இடத்தையெல்லாம் நம்ம வந்து சுற்றி பார்த்துடலாம். நிறையா பிளேசஸ் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி டே ஃபுல்லுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கேயுமே நீங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கயாக் பண்ணி ஃபிஷ் பிடிக்கிறவங்களை வந்து நம்ம உள்ளேயே போய் பார்க்குறது வேறு லெவல். ரொம்ப நேரம் இந்த வீடியோ போட்டாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரும். அவ்வளோ நேரம் எடுத்துட்டோம் பாருங்கள். இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க.
9 மணி வரைக்கும் பிடிப்பான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 8:15 ஆகுது. சரி, இந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம ரெசார்ட்டை நோக்கி நம்ம போயிடலாம். ஓகே சேட்டா, பாய் பாய். சேஃப் லேண்டிங் ஆயாச்சு. கயாக்கிங்கும் கத்தாச்சு. ஒரு 1/2 hour நீங்கள் ஓட்டினீங்கனாலே போதும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே கற்றுட்டேன். நீங்களாம் இதுவே டெடிகேட்டிவாக பண்ணோம்னா சூப்பராக கற்றுக்கலாம். இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி ஆளெல்லாம் நம்ம கூடவே அமுச்சு விட்டு அண்ணா தான் வந்து வந்தார். சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஆமாங்க, பிடிச்ச கக்கா இறைச்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருன்னு. ஸோ ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஒரு டைமாவது ரிட்டன் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக போகணும் போல் இருக்குது. தேங்க்ஸ் சேட்டா. சேட்டா தான் வந்து இதெல்லாம் நமக்குலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து புக் பண்ணும்போது முன்னாடியே உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிடுவோம் இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேக்கேஜாக புக் பண்ணிக்கலாம். டைம் வந்து 8:30 ஆகுது. அடுத்தது போய் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்துருவோம். A few minutes later. ஓகேங்க, நல்லா குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. இந்த பாத்ரூமெல்லாம் வேறு லெவலுங்க. அதில் அந்த சோப்புக்கு அதில் ஒரு லிக்விட் வச்சுருந்தாங்க. இதில் குளிச்சு பாருங்கள், அப்போ தெரியும் எப்படின்னு. ஓகே, சாப்பிட வந்தாச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டரெல்லாம் இருக்குது. தோசை வேணால் தோசை போட்டு கொடுத்துருவாங்க, ஆம்லெட் வேணால் ஆம்லெட் போட்டு கொடுத்துருவாங்க. நைட்டு வந்து இங்கே சாப்பிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஸ்பிளேல இருக்குதுன்னு பார்த்துருவோம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம், ஜாமோடு வச்சுருக்காங்க. ஜூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இடியாப்பம், அதுக்கு வெஜ்டோ, புட்டு, கடலைக்கறி. இங்கே வந்து பூரி இருக்குது. பூரிக்கு மசாலா, டீ, காஃபி. எப்படி ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். நைட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வந்து காட்டல, ஜஸ்ட்டு சாப்பிட்டு போயாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒரு ஹைலைட் என்ன பாருங்கள், இந்த மாதிரி வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரீ டைமில் வந்து கூட இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஒரு இடத்துல 3-4 இடத்த வச்சுருக்காங்க. சரி, அங்கே போய் சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டாக இடியாப்பம் லைட்டாக தான் எடுத்துக்கணும், ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே இங்கே இருக்கிற ஐட்டமெல்லாம் எல்லாமே நம்மளால் சாப்பிட முடியாது. ஒன்று எடுத்து வச்சாலே போதும். புட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய புட்டு. நம்ம வந்து சும்மா சின்னதாக ஒரு கால்வாசி மட்டும் எடுத்துக்குவோம். புட்டுக்கு கடலைக்கறி, அடுத்தது பூரி, ஜஸ்ட்டு ஒன்று மட்டும் எடுத்துக்குவோம் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் லைவாக நமக்கு ஆம்லெட், தோசையெல்லாம் இருக்குது. இதை வந்து சாப்பிட்ருவோம். நீங்களும் வாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிடுவோம். நமக்காக லைவாக தோசையும் ஆம்லெட்டும் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ. இந்த தோசைக்கு வந்து முட்டைக்கறி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு. கொஞ்சம் தெரிஞ்ச நண்பர். ஸோ அதனால் நம்மளை ஓவராக கவனிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது ஃபிஷ் நிர்வாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடுவோம். பார்க்கவே எச்சில் வரும். அப்படியே தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடுவோம். தோசைக்கும் இந்த ஃபிஷ் கிரேவி இது வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. செம. இது எப்படி செய்வாங்க அப்படின்னா, தேங்காய் பாலும் மாங்காவும் அதுக்குள்ளே வந்து இந்த கரிமீனை ஊற வச்சு அதில் வந்து பாயில் பண்ணி பண்ணுவாங்களாம். உண்மையாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த மாங்காயோட புளிப்பு, தேங்காயோட இனிப்பு இது சேர்ந்து இருக்கிறது வேறு லெவல். அதோட காம்பினேஷன் வந்து இடியாப்பத்துக்கு தான் சொல்லி இடியாப்பம் வர ஒரு பிளேட் வச்சுட்டாங்க. சரி, ஓகே, வெளியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஹெவி சாப்பாடு, லைட்டாக சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஜூஸோடு முடிச்சிடலாம். உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ரெஸ்டாரண்ட்லேயே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கலராக ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இன்னொன்று காட்டுறேன் வாங்க. லவ் பேர்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒயிட்டில் வந்து இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், பஸ் வந்தாலே பார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய இடம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு அங்கேருந்து அப்படியே பாருங்கள் தெரியும். ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து பதிர்மனால் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆலப்புழா பற்றி வீடியோ பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும். பதிரிமனால் சொல்லிட்டு இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. சில ஹவுஸ் போட் அந்த சைடு போகும். இல்லைன்னா நம்ம வந்து ஷிக்காரா போட் எடுத்து போனோம்னா அந்த பதிரிமனால் போய் பார்த்துட்டு வரலாம். சின்ன ஒரு ஐலாண்டு, சும்மா மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும். நல்ல ஒரு பிளேஸு. இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. சரி, ஜூஸை குடிச்சிட்டு நம்ம அடுத்ததாக வந்து இங்கேருந்து குமரகம் வந்து பக்கத்தில் தான். அங்கே போய் அந்த பேல்
சாங்சுரி அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே.